நம் அனைவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர், ஜீவனை தந்தவர், நமக்கு ஜீவனை தருவதற்காக எனக்காய் ஜீவன் விட்டவரே. அப்படி உள்ளத்திலிருந்து நாம் அப்படியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்போமா? எனக்கு ஜீவனை தருவதற்காக தன் ஜீவனை விட்டவரே. இதை உண்மை நோக்கி பார்க்கிறோம். மீது எங்கள் கண்களை பதிய வைக்கிறோம். ஐயா இயேசுவே, விசுவாசத்தை தூக்குகிறவரும் அதை நிறைவேற்றுகிறவருமாகிய உங்கள் மீது எங்கள் கண்களை பதிய வைக்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஐயா இயேசுவே, நல்ல சமாரியனை, நீ ஒரு பாவியை தேடி வந்து, காயப்பட்டு இருக்கிறவனை தேடி வந்து காயங்களை கட்டி பாவத்தை மன்னித்து நோய்களை குணமாக்கி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பாரங்களையும் தாமே சுமந்து கொண்டு அந்த பாவத்தின் பாரங்களை அவனிடத்திலிருந்து அகற்றி உம்முடைய இளைப்பாறுதலை, உம்முடைய சாந்தியை, சமாதானத்தை, அந்த பரலோக பேரானந்தத்தை நீர் உம்மை தேடி வருகிற மனிதனுக்கு, மனம் திரும்புகிற மனிதனுக்கு, மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்கிற மனிதனுக்கு, உம்மை விசுவாசிக்கிற மனிதனுக்கு நீர் அந்த நிறைவாழ்வை கொடுக்கிறீர். ஐயா, நீர் நிறைவுள்ளவராய் இருப்பது போல அவனை நிறைவுள்ளவனாக மாற்றுகிறீர். தெய்வமே, இந்த தெய்வ சாயல் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும், அத்தனை மதத்தவர்களையும், மொழியினர்களையும், எல்லாரையும் ஒரு கரத்தில், எல்லா குடும்பங்களையும், எல்லா மனிதர்களையும் ஒரு கரத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா, இந்த நாள் ஓய்வு நாள். நீர் 7 நாள் இந்த மண்ணுலகத்தை படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்த ஓய்வு நாளிலே நீர் படைத்த அனைத்தையும் ஆசீர்வதித்த தெய்வம். அப்பா, இன்னைக்கு இந்த நாளாக எல்லா மனிதரையும் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிற, உண்மையது கண்களை பதிய வைத்து உண்மை விசுவாசிக்கிற, மனம் திரும்புகிற அத்தனை மனிதர்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். அத்தனை மனிதர்களுக்குள்ளும் அந்த பரலோகத்தினுடைய மகிமையினால், செல்வத்தினால், முத்துக்களினால், வைடூரங்களினால், மரகதங்களினால், பூமேதங்களினால், நீர் பளிங்கி பச்சை இன்னும் பரலோகத்தினுடைய அந்த மகிமையினால் நீர் அலங்கரிக்கிறீர், நிரப்புகிறீர். தெய்வமே, இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிற அனைவருடைய முகங்களும் பிரகாசிப்பதாக, அனைவருடைய வாழ்க்கையும் பிரகாசிப்பதாக. ஜீசஸ் always kind to them, pray call to the angel of fire. அவருடைய இருதயம், அந்த ஆன்மா பிரகாசம் அடைவதாக. தேவனே, அவருடைய இருட்டை வெளிச்சமாக்கி அவருடைய விளக்கை நீர் இப்பொழுது எரிய பண்ணி பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய ஒளி, முகத்தின் அறிவாகிய ஒளி, மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற அத்தனை மனிதனுடைய இருதயத்திலும் இப்பொழுது பாய்வதாக, நிரப்புவதாக. பரலோகத்தினுடைய அந்த பிரகாசமான மகிமையின் கதிர்கள் இப்பொழுது அவனை சுற்றிலும் வீசுவதாக, நிரப்புவதாக. ஃபயர், 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 ஃபயர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உங்கள் வெளிச்சம், உங்கள் ஒளி, உங்கள் அருள் நிரப்பட்டும். ஐயா, பாவம் பெருகின இடத்துல உங்களுடைய அருள் ஆராய் பெருக்கெடுத்து ஓடிட்டு வாசிக்கிறோமே, இப்பொழுது உங்களுடைய அருள் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக, உங்களுடைய பிரசனம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதாக. ரீமானா கர்ரபதி எம் பிரபு செல்வியா, தல்மரதி அங்கி மரபதி எம் கரமரபதி அப்ரபு செல்வியா, ஜாயிலஸ் கைண்டுத்தல் பிரே கால்டதேஷலே ஃபயர். இயேசுவே, மனம் திரும்பின மனிதனை பரலோக தகப்பன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் பரலோகத்திலிருந்து மாடி அறையிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த ஊதாரி மனிதனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் அழுக்கு வஸ்திரத்தை கலட்டிவிட்டு புதிய வஸ்திரங்களை உடுத்தி அவனை தம்முடைய தூதர்களால் குளிப்பாட்டி வேலைக்காரர்களால் அவனை சுத்தம் செய்து நீர் அந்த மனிதனை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீரப்பா. இதுபோல இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை மதத்தவர்களையும், மனிதர்களை ஆராதனைக்கு வந்திருக்கிற, மனம் திரும்புகிற, மனம் திரும்பி
உம்மோடு உள்ள அந்த அப்பத்தை உணவை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய பசியில் தீர்வதாக. இயேசுவே, அவன் பசியாக இருக்கின்ற பொழுது, மிகுந்த பசியில் இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது, என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்து புசித்திருக்க நானோ பசியால் மடிகிறேனே, தாகத்தால் தவிக்கிறேனே, வாடி போய் என்ன செய்து கொண்டிருக்கிறேனே, தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் நினைத்த பொழுது, மனம் திரும்பிய பொழுது, பரலோகம் அவனுக்கு உதவி செய்ததப்பா. அவன் பசி தீர்ந்தது, அவன் தாகம் தீர்ந்தது, அவனுக்கு வேண்டிய அந்த உன்னதமான ஒளியின் உடை, மகிமையின் ஆடை நீர் உடுத்தி உம்முடைய வீட்டிலே சேர்த்து கொண்டது போல, மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற, உம்மை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் இன்றைக்கு அப்படியே நீர் செய்கிறீர், நடத்துகிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே இதை நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம், இருதயத்தில் இதை உணர்கிறோம். அப்பா, இந்த நிகழ்வு இன்னைக்கு நடப்பதாக, இந்த அன்னைக்கு ஊதாரி மைந்தனுக்கு நடந்த அதே நிகழ்ச்சி, அதே சம்பவம், அதே அனுபவம் இன்னைக்கும் மனம் திரும்பி ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேருக்குள்ளும் இது நடப்பதாக, அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் நடப்பதாக, அத்தனைவருடைய இருதயத்திலும் இது நடப்பதாக, அத்தனைவருடைய குடும்பத்திலும் இது நடப்பதாக. தேங்க்யூ ஃபாதர். யோவான் 6வது அதிகாரம் 33, 34, 35 வசனத்திலே, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை புசிக்கிறவன் ஒரு காலம் பசியடையா. யோவான் 6:35 வாசிக்கிறோம். இந்த உணவை, பரலோகத்திலிருந்து வந்த இந்த உணவை உட்கொள்கிறவர்கள் ஒரு காலம் பசியடையார், பசியே இல்லாமல் வாழ்வார்கள், திருப்தியாக வாழ்வார்கள், தாகம் இல்லாமல் வாழ்வார்கள் என்பதை நீர் சொன்னீரப்பா. அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேறுவதாக. உம்முடைய உடலை உட்கொள்ளுகிற, உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற இவர்கள் பசியின்றி, தாகமின்றி, செழிப்புள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, திருப்தியுள்ளவர்களாக வாழ்வார்களாக. தல் மரகம சம்பிபூதனா தல் கரதி அங்கி மரபுதி எம் பிரபு செல்வியா ரிங்கரபுதி எம் பிரபு சம்பிபூதனா. லெட்ஸ் ஃபயர். அந்த பரலோகத்தினுடைய உன்னத வல்லமை இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உங்களுடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், அந்த உன்னத வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றல் சக்தி இப்பொழுது இந்த பலிபீடத்தை நிரப்பட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரையும், அத்தனைவருடைய ரூபங்களும் மாறுவதாக, மனம் திரும்புகின்ற அத்தனையுடைய சாயலும் மாறுவதாக, உம்முடைய சாயலாக, உம்முடைய பாவனையாக, உம்முடைய தோற்றமாக, உம்முடைய தன்மையாக மாற வேண்டும் என்ற இயேசுவின் நாமத்திலே தந்தையை ஜெபிக்கிறேன். ಶಿಖರ ಉದಿಯಂ ಪ್ರಕಾಶ ಅಪ್ಪಿಯಾದ್ಯ ಅಪ್ತನಾದಿಯಂ ಪ್ರಗಣಬುದಿಯಂ ಪ್ರಭು ಸಂಬಿಭೂತನ ಅರಿಯಾಕರಬುದಿಯಂ பிரபு செல்வியா எல்லேமை கரபுதியம் பிரபு செல்வியா. என் நாமத்தில் இதுவரைக்கும் ஒன்று கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், என் தந்தை அதை செய்வார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிசயமான நாமத்தினாலே, அற்புதங்களை செய்கிற நாமத்தினாலே தந்தையே எல்லாருடைய ரூபங்களும் மாறுவதாக, மறுரூபம் அடைவார்களாக, தன்மைகள் மாறுவதாக, சுவாபங்கள் மாறுவதாக, நடை, உடை, பாவனைகள், சிந்தனைகள், செயல்கள் அனைத்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனைவருடைய உருவங்களும் மாறட்டும், உம்முடைய சாயலாக மாறட்டும், உம்முடைய பாவனையாக மாறட்டும், உம்மை போல நீர் மாற்றுவீராக. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரீதில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது, பாரீதில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசு
தலமில்லை, நிலை உறவில்லை, நிலையில்லா உள்வில் என்றேன். உம்மை போல் நான் தியாகம் செய்ய, உம்மை போல் நான் தியாகம் செய்ய பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, பலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாகே வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாகே வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, இயேசுவே உம்மை போலாகே வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாகே வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாகே வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. அப்படியே நாம் எல்லோரும் இந்த பலிபீடத்திலே நம்முடைய ஆவி ஆன்மா அனைத்தையும் நாம் அப்படியே காணிக்கையாக பலியாக அப்படியே ஒப்பு கொடுப்போமா? சங்கீதத்திலே சொல்லுவார், பலிகளினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய புனிதர்களை கூட்டுங்கள் என்று சொல்லி. இது ஒரு புனிதர்களுடைய கூட்டம், பரிசுத்தவான்களுடைய கூட்டம், நீதிமான்களுடைய கூட்டம், இயேசுவின் மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு புனித கூட்டம். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை மதத்தவர்களும் இனத்தவர்களும் மொழியினரும் அவருடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே புனிதனாக பரிசுத்தனாக கரை திரை இல்லாது இருள் அகற்றப்பட்டு ஒளி நிறைந்த ஆன்மாக்களாக ஜீவன் உள்ள ஆன்மாக்களாக அவரை நாம் தரிசிக்கும்படி ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி இன்னைக்கு இந்த திருவிருந்த ஆராதனையிலே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் பானம் பண்ணும்படி நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். பரலோகம் இந்த இடத்திலே இப்பொழுது தன்னுடைய தெய்வீக வல்லமையை மகிமையை நிறைத்திருக்கிறது. தேவ பிரசனம் ஆராய் பெருக்கெடுத்து ஊடுகிறது. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற அந்த தெய்வ வல்லமையை, உன்னத வல்லமையை எல்லோரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அரிமானா கரபதி எம்பிரபு செல்வியா நல்மரதி அங்கிமனபதி எம்பிர கணபதி எம்பிர கூ சம்பிபூதனா நல்கரதி ஆத்யாலியா பிரபு சம்பிபூதனா ரிமா நமக்கரபதி அந்தரபலதி அங்கரபதி எம்பிரபு செல்வியா ஒத்தனாதி அங்கிமானதி எம்பிரகுணோதி அப்பிரபு சம்பிபூதனா ரிலாத்தியாக்கே ரிம் பிரபு செல்வியா. பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய உடலாகிய அந்த உணவை, எங்கள் ஆத்மாவினுடைய உணவாகிய அந்த உணவை நாங்கள் உட்கொள்ள ஏதோ இந்த இடத்திலே தாகத்தோடு, ஆண்டவரே வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும், ஆராதனைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் குடும்பங்களையும் உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் ஐயா. இந்த நாளிலே இந்த ஆவி ஆன்மா உடல் உமக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உம்மை தஞ்சமாக உம்மை சார்ந்து வாழ்கிற அத்தனை பேருக்குள்ளும் பசி இல்லாது, தாகம் இல்லாது, திருப்தியுள்ளவர்களாக, நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும்படி சொல்லி
வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிப்போம். இன்னைக்கு நாம் திருவிருந்து ஆராதனை, அவருடைய உடலை உட்கொள்வதற்காக, இரத்தத்தை பானம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த திருவிருந்து ஆராதனை என்பது, இந்த பந்தி விருந்து என்பது நம்முடைய ஆத்மாவின் உணவு. இந்த உடலுக்கு இது உணவல்ல. உடலுக்கு சோறு, சப்பாத்தி, இட்லி, புரோட்டா, வேறு என்னது தந்தூரி, புந்தூரி என்னெல்லாமே சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு அவ்வளோ பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நோயோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது சாப்பிட்டதுனால என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு நம்ம ஏரியாவில் தான் இறந்து போனதை நேரத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேற்று எங்கேயோ நான் சாப்பிட சொல்லும்போது ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் ஒருத்தர் கூப்பிட்டு போய் சொன்னான், பயமாக இருக்குது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது போகட்டும். ஆனால் இந்த உணவை சாப்பிடும்போது, இந்த இயேசுவுடைய உடலை இரத்தத்தை பானம் பண்ணும்போது, இது ஆத்மாவின் உணவு, ஆவிக்குரிய உணவு. நம்முடைய ஆன்மாவுக்கு உணவு கடவுள் வச்சிருக்கிறார். அதனால் ஒரு மனுஷன் சாப்பிட்டா தான் என்ன செய்ய முடியும்னா உயிர் வாழ முடியும். இல்லைன்னா அவன் என்ன செஞ்சு போவான், செத்து போவான். இது மாதிரி இந்த ஆன்மா உயிரோடு இருக்குன்னா, அந்த ஆவி ஜீவனோடு இருக்குன்னு சொன்னால், இந்த ஆவிக்கும் ஆன்மாவுக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா உணவை வைத்திருக்கிறார். அந்த உணவில் ஒரு வகை எதுன்னு சொன்னால் அவருடைய உடல். இதை யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் நீங்கள் 33, 34, 35 வாசித்தீங்கன்னு சொன்னால், வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை இப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்திலே வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலத்திலும் தாகம் அடையான். நல்லா நீ கவனிக்கணும். இதில் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு எல்லாருமே பசியில் தான் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் பலவிதமான பசியில் இருக்கிறாங்க. ஒரு பசியில் கிடையாது, பலவிதமான பசியில் இருக்கிறாங்க. இந்த ஆன்மாவுக்கு, இந்த ஆவிக்குரிய உணவை சாப்பிட்டு இதில் திருப்தி அடைஞ்சவங்க தான் நம்முடைய பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், புனிதர்கள், மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள், நபிமார்கள். எல்லா மதத்தில் உள்ளவர்களும், மதத்தில் இருக்கிறவங்கள்லாம் இந்த மாதிரி தனியாக காத்திருந்து, தனித்திருந்து, அவங்க விழித்திருந்து, பசித்திருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த உணவை, அந்த வானகத்திலிருந்து வரக்கூடிய இறைவன் தரக்கூடிய ஆன்மாவுக்குரிய உணவை, இந்த ஆவிக்குரிய உணவை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தனித்திருந்து, தியானத்தில் இருந்து, தவத்தில் இருந்து, இந்த உலகத்தினுடைய உடலை ஒருத்து, ஐம்புலன்களை அடக்கி, இந்த உலகத்துக்குரிய உணவை அவர்கள் என்ன செய்துவிட்டு, உபவாசம் என்று அதை கட் பண்ணிவிட்டு இந்த உணவை அவர்கள் உட்கொண்டார்கள். இந்த உணவை உட்கொள்ளும் போது அவங்களுக்கு எது மேலேயும் பசி கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், நம்ம நல்ல பிரியாணி, சப்பாத்தி, புரோட்டா நல்லா என்ன செய்கிறோம், வயிறு நிறைய சாப்பிட்றோம். கொஞ்சம் நேரத்தில் அது மீண்டும் என்ன செஞ்சிருது, அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வேறு பசி வந்துடுது. பணத்து மேலே பசி வந்துடுது, சொத்து மேலே பசி வந்துடுது, இந்த உலகத்து மேலே பசி வந்துடுது, பிள்ளைகள் மேலே பசி வந்துடுது. நம்ம சாப்பிட்றதுமே பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, பிள்ளைகள் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். இப்படி பலவிதமான பசிகள், எண்ணங்கள் இன்றைக்கி மனுஷனை நினைச்சிருக்குன்னா வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது. ஏக்கத்தோடு, பசியோடு இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யிருக்கிறாங்கன்னா பசியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய பாதத்திலே வந்து, நீர் எனக்கு போதும். யார் போதும்? உங்கள் அந்த அருள் பிரசனம், உங்களுடைய ஒளி இப்பொழுது என்னை என்ன செய்யட்டும், வந்து நிரப்பட்டும். அதனால தான் ஊதாரிமேந்தனுடைய ஓமையில் அவன் சொல்கிறான், என் தந்தையின் வீட்டிலே எத்தனையோ வேலையாட்கள் உண்டு மகிழ்ந்து புசித்து சந்தோஷமாக இருக்க, நானும் பசியால் மடிகிறேனே. தன்னுடைய ஆஸ்திகளை, சொத்துக்களை எல்லாம் விற்று பெரும் திரளான பணத்தை என்ன செஞ்சவன்னா சேர்த்துக்கிட்டு எங்கே போனவன்,
தொலை தூரத்தில் போய் சுதந்திரமாக இந்த உடல் ரீதியான உணவுகள் அவங்க மனசுக்கு பிடிச்சது, கண்ணுக்கு எட்டியது எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவித்து எல்லாம் ஜாலியாக வாழ்ந்த ஒரு மனுஷன், ஜாலியாக இருக்கலாம்னு போனவன் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமாய் செலவழித்து விட்டு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உழப்புக்கு வழி இல்லாமல் அவன் என்ன செய்கிறான்னா பசியில் வாழ்கிறான். ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டு வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை வச்சாவது அதை வச்சாவது சாப்பிடலாம் பிழைக்கலாம்னு சொல்லி பார்த்தா அவன் பன்னி மேய்க்க கூட்டி விடுவான். அந்த வேலையை அவன் பார்க்கும்போது பன்னிக்கு கூட நல்ல உணவு கிடைக்கும், பன்னி கூட திருப்தியாக அணிச்சுது, நல்ல வாய்க்கு ருசியான சாப்பாடுகள் அணிச்சுது சாப்பிடுது. நமக்கு இந்த வாக்குளத்தில் உள்ள பையன் ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சவன் அணிச்சுறான்னா பன்னி வளர்க்குறான், வெள்ளை பன்னி. அவன் ஒரு குட்டி அணையில் என்ன செஞ்சு போவான்னா வேரல் நிறைய என்ன செய்வான், எலும்பு, தோசைகள், வாழை இலை, நல்ல நல்ல இதுகளை என்ன செஞ்சு போவான்னா ஏற்றி கொண்டுட்டு போவோம். அப்போ பிரதர் என்ன அப்பா துறை எப்படி என்ன பண்டிகை சாப்பாடெலாம் போட்டாச்சாங்க, அதெல்லாம் சூப்பராக போட்டுட்டு பிரதர். அதனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இன்றைக்கி பன்னிக்கு கூட நல்ல உணவு கிடைக்கி, ஆனால் மனுஷனுக்கு என்ன கிடையாது, நல்ல உணவு இல்லை. ஒருத்தர் சொல்கிறாங்க வீட்டில் எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, அரிசி இருக்குது, காய்கறி எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, நல்ல உணவு கிடைக்கல. நல்ல உணவு நினச்ச உணவை என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியலை, செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை, கேட்டாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி உலகத்தில் மனுஷன் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இப்படி தான் இருக்கிறான்னு சொன்னால் பசியில் தாக்கத்தில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம நினச்ச உணவை, விரும்பின உணவை என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இது உலக ரீதியாக அன்றைக்கி ஊதாரிமைக்கு நடந்தது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. நம்மளும் நம்முடைய ஆஸ்தி, பணம், சொத்துன்னு இணைஞ்சிருக்கிறோம். அதை நீங்கள் ஊதாரித்தனமாக தான் செலவழிச்சிருக்கோம். ஏற்கனவே அதை பேசுனேன், எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு பணம்னு தெரியாமல் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா அது ஊதாரித்தனமாக தான் செலவழிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறா, வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, இறைவன் தருகிற உணவு, அது எதுக்குன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு, நான் எனக்கு உணவு தர்றாருன்னு சொன்னால் இந்த உடலுக்கல்ல, இந்த உயிருக்கு, ஆன்மாவுக்கு கொடுக்குற உணவு. அதனால் இந்த இயேசுனுடைய உடல் இரத்தங்கிறது இந்த சரீரத்துக்குரிய உணவு அல்ல, இது ஆன்மாவினுடைய உணவு. இந்த ஆன்மாவை திருப்திப்படுத்துவதற்காக, சக்திப்படுத்துவதற்காக அவர் இணைஞ்சிருக்கிறார்னா தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்திருக்கிறார். இன்னொன்று வார்த்தை, இறை வார்த்தை, அது இந்த ஆன்மாவினுடைய உணவு. நல்ல கைதிக்கு என்ன செய்வோம், நல்ல கரங்களை தட்டி என்ன செய்வோம். அதனால் இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கி என்ன செய்யணும், உணவாக நம்ம பாவிக்கலை, உட்கொள்ளலை. இன்றைக்கி சபைகளில் இன்றைக்கி இந்த திருவிருந்தாளர்கள் நடக்கு, கத்தோலிக்க சபையில் திருப்பலி பூசையெல்லாம் நடக்கு, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் டெய்லி நடக்கு. ஆனால் இதை ஆன்மாவின் உணவாக உணராமல் அதை அதுக்குரிய ஆயத்தத்தோடு, அதுக்குரிய விசுவாசத்தோடு, அந்த மனநிலையோடு என்ன செய்யலாம்னு சாப்பிடல. பூசைக்கு போகிறோம், அன்றைக்கி என்ன செய்யணும், சாமியார் நன்மை கொடுக்கும்போது என்ன செய்யணும், நன்மை. நான் என்னுடைய வாலிப வயசில் பல கோயில்களில் போய் இந்த பூசையில் போய் கலந்து இந்த தீவ நற்கனை உட்கொள்ளும்போது இது ஆன்மாவின் உணவாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஆன்மான்னு ஒன்று இருக்கிறதும் தெரியாது, இது ஆன்மாவுடைய உணவுங்கிறது யாரும் என்ன செய்யறதில்லை, சொல்கிறதும் இல்லை. திருப்பலி இன்றைக்கி பூசைக்கு வாங்க, திருப்பலிக்கு வாங்க, இன்றைக்கி இத்தனை மணிக்கு திருப்பலி நிச்சயம் ஏற்பாடு உங்கள் ஊரில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நிச்சயம் அந்த மாதிரி டயத்துக்கு போவோம், அந்த பூசையில் கலந்துக்கிட்டு அந்த இதில் போய் நிச்சயம் நற்கனையை வாங்கிட்டு நிச்சயம் நம்ம வாட்டில் வரோம். இந்த பள்ளி வெட்டியை பிடிச்ச மணிக்கு அதை வாங்கி டபக்குன்னு நிச்சயம் வாங்கிட்டு வந்து பேசாமல் உட்காந்துட்டு இருப்போம். இது அல்ல, இது உணவு. இதுதாங்க தெளிவுபடுத்துகிறார். அதனால் இந்த உணவை நம்ம என்ன செய்யணும்னா அதுக்குரிய ஆயத்தத்தோடு, அதுக்குரிய மனநிலையோடு, விசுவாசத்தோடு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் இதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்தை கொடுக்கல, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல, அதுக்கு ஒரு கணத்தை கொடுக்கலன்னா, இது கோதுமையில் செய்யப்பட்ட அப்பம், இது திராட்சை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரசம். கோதுமையில் உள்ள அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நமக்கு எடிக்கிறாங்க, உடல்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரத்தம்னு சொல்லி எடிக்கிறாங்க. அது ரத்தங்கிறதும் ஆர்சியில் என்ன கிடையாது, அந்த இதை மட்டும் நற்கனை ஓசையை மட்டும் எடிச்சுவாங்க. இந்த இது இயேசுவினுடைய உடல் அவ்வளோதான். ஆனால் இங்கே ரெண்டு விஷயத்தையும் அவர் எடிக்கிறான்னு சொல்கிறாரு.
நானும் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை விசுவாசத்தோடு உட்கொள்றவன் ஒரு காலமே என்ன செய்ய மாட்டான், தாகம் அடைய மாட்டான், பசி அடைய மாட்டான். அதனால இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு மைண்டு, இந்த ஒரு இருதயம் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, இருதயத்தில் நம்ம இதை என்ன செய்யணும், இரவும் பகலும் இதை உணர்ந்து இதை அறிக்கையிட்டு இதை விசுவாசித்து, எப்பா என் ஆன்மாவுக்கு உரிய உணவை எனக்கு தாங்க, இன்னைக்குரிய பலத்தை எனக்கு தாங்க. இயேசு சொன்னார், பரலோக மந்திரத்தை ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லும்போது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலையும் செய்யப்படுவது. பரலோகத்தில் எல்லாரும் எப்படி திருப்தியாக இருக்கிறாங்களோ, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ, எப்படி பசி இல்லாமல் இருக்கிறாங்களோ, எப்படி தாகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, இது போல் இன்னும் இந்த உலகத்தில் நான் பசி தாகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அன்றாட உணவை எங்களுக்கு தார். அன்றாட உணவுனா எந்த உணவு சொல்கிறாரு? யாராவது சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கல, வீட்டில் அரிசி பருப்பு காய்கறி இல்லாமல் இருக்கா? எல்லாம் மாத கணக்கில் நெஞ்சு வச்சுருக்கோம், வாங்கி பிரிச்சில் ஒரு வாரத்துக்கு மாவை எண்ணெய் செஞ்சு வச்சுருக்கோம், புளிக்க வச்சு நாரை வச்சு அதை சுட்டு இட்லியை வச்சு சாப்பிட்டு உடலில் வாதைகளை நோய்களை உண்டாக்கி எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், படுத்துக்கிட்டு என்ன செய்ய முடியல, கால் வர மாட்டேங்குது, கை வர மாட்டேங்குது, அது வந்து சோக்கு வந்துடுச்சு, கிட்னி போச்சு, கண்ணு போச்சு, பல்லு போச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லா வீட்லேயும் என்ன இருக்குது, உலக ரீதியான 10 வருஷத்துக்குரிய உணவுகள் பொருள் வகைகள், அரிசிகள், அதுக்குரிய பண வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறார், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் டெய்லியை கடவுள்கிட்ட கேளுங்கன்னு சொன்னால், இது எதை சொல்கிறாரு? இந்த ஆன்மாவின் உணவை சொல்கிறார். ஒரு கைதிக்கு இயேசு கணேசன் நன்றி சொல்லி நல்ல கடலை கட்டி நல்ல கடலுக்கு நன்றி சொல்கிறார். இதை யாரும் சிந்திக்கிறது இல்லை, இதை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏதோ போகிறோம், கோயிலுக்கு போகணும், அவ்வளோ இன்னைக்கு கூட்டம், சேவக்கூட்டத்துக்கு போகணும், ஓசக்கூட்டத்துக்கு போகணும், அப்புறம் இன்னைக்கு சபைக்கு ஆராதனைக்கு போகணும், இன்றைக்கி அது திருவிருந்து ஆராதனைக்கு போகணும், அவ்வளோதான். அந்த மைண்டில் இருக்கே தவிர வேறு நம்ம மைண்டில் என்ன இல்லைன்னு சொன்னால், இந்த உணவுனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலை. அதே அதிகாரத்தில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, மக்கள் பசியோடு இருக்கிறாங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு அதை அவங்களுக்கு என்ன செய்யாருன்னா பந்தியில் உட்கார வச்சு அவங்களுக்கு போய் என்ன செய்ய இதை பரிமாறுங்கன்னு சொன்னார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டு, இதுக்கு மேலேயும் உண்டு, குறிப்பிட்டிருக்கு 5000 பேர். அது போக மீதி 12 கூட எண்ணிச்சார்கள், மீதம் எடுத்தார்கள். உரலிலே சொல்லுவாங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இது வந்து இந்த சரீரத்துக்குரிய உணவு. இது எது? இந்த சரீரத்துக்குரிய உணவு அங்கே கொடுக்குறாரு. இங்கே 33, 34, 35 வரும்போது தான் ஆன்மாவுக்குரிய உணவை பேசுகிறார். அதனால அன்றாட உணவை நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்னா, அதனால தான் சொல்கிறேன், சபை ஒரு பக்கம் இருக்கட்டும், மதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மத சடங்காச்சாரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ டெய்லி காலையில் உட்காந்து, எப்படி காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு இட்லியோ தோசையோ இல்லை உப்புமாவையோ எதையோ சோத்தை பொங்கி எனத்தைய அவிச்சு எனத்தைய குழச்சி உள்ளே போடுறோம்ல, இது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அதிகாலையிலே நீ நேரமே எழும்பி இந்த ஆத்மாவை நீ என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த பரலோகத்தினுடைய உணவினால், இறை வார்த்தை என்கிற உணவினால், இறை அருள் என்கிற உணவினால், இறை பிரசனம் என்கிற உணவினால், ஏன்னா இந்த உடல் உங்கள் இரத்தத்தை இப்போ நான் பானமாக என்ன செய்கிறேன், உணவாக உட்கொள்கிறேன்யா, உங்கள் உடலை நான் என்ன செய்கிறேன், உணவாக உட்கொள்கிறேன். அப்பா, நீங்கள் இந்த உணவை எனக்கு தந்ததுக்காக உங்கள் கோடான கோடி நன்றி. இந்த உணவை உட்கொண்டு என் ஆத்மா எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் பலனடைஞ்சு பலசாலியாக இருக்கிறேன். மரணமில்லா வாழ்வு, இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்னை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாத ஆற்றல் சக்தி உங்கள் உடலை சாப்பிட்டு உங்கள் ரத்தத்தை பானம் பண்ணி, நோய் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, அனைத்தையும் தோற்கடிக்கக்கூடிய உணவை உங்கள் உடலை சாப்பிடுகிறேன், உங்கள் ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன், உங்கள் வார்த்தையை நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், டெய்லி நினைச்சிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். உங்கள் வார்த்தை இன்னைக்கு, உங்கள் வார்த்தை என்ன உணவை எனக்கு தாரும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தை